நீ என்னடா கதைக்கின்றாய் என்றவாறு கேள்வி கேட்டு போலீசாரை தாக்கிய கில்லாடி பெண் வைரலாகும் காணொளி. கழிவுகளை மாநகர சபை அலுவலகத்தில் ஒப்படைத்த எம்சி உறுப்பினர் திணறிய வவுனியா மாநகர சபை அதிகாரிகள். யாழில் 3 மாத குழந்தை திடீரென உயிரிழப்பு, போலீசார் எழுந்துள்ள சந்தேகம். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் சிறுவனை பலி கொடுத்து புதையல் தோன்றிய சம்பவம் அதிர்ச்சியில் மக்கள். வைரலான சர்ச்சைக்குரிய படம் மன உளைச்சலில் ஜனாதிபதி ஊடகங்கள் மீதும் காட்டம். அதிகரித்த 100 எரிபொருள் விலை, ஈரான் அமெரிக்கா போர் பதற்றத்தால் உலக சந்தையில் கடும் அதிர்வு. மயக்கமருந்து கொடுத்து பாலியல் சித்திரவதை செய்த மதபோதகர் முல்லை மக்கள் கொடுத்த பாடம். யாழ்ப்பாணத்தில் நண்பன் மீது கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட தாக்குதலாளிகளை மடக்கிப் பிடிக்க முற்பட்ட இளைஞன் தாக்குதலாளிகளின் மூர்க்கத்தனமான தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார். தொல்புரம் கொட்டியம்பதி ஆதிமுத்தமாரியம்மன் கோவிலடியைச் சேர்ந்த குகதீஸ்வரன் மயூரன் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். 2 இளைஞர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக முரண்பாடு நிலவி வந்துள்ளது. இந்நிலையில் ஒரு இளைஞன் கொட்டியம்பதி ஆதிமுத்துமாரியம்மன் கோவில் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த வேளை மற்றைய இளைஞன் மேலும் 2 இளைஞர்களோடு ஆலயத்திற்கு வந்து இளைஞனுடன் முரண்பட்டு கூறிய ஆயுதங்களால் தாக்கிவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளார். அதன்போது தனது நண்பன் மீது தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் செல்ல முற்பட்ட தாக்குதலாளிகளை மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளை அவர்கள் தம்மை பிடிக்க முற்பட்ட இளைஞன் மீது சரமாரியாக தாக்கிவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். மடக்கி பிடிக்க முற்பட்ட வேளை தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் முன்னதாக தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட நபர்களில் இளைஞனுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு வந்த நபர் இளைஞன் உயிரிழந்த விடயம் தெரியாது தன்னை ஆலயத்தில் வைத்து இளைஞர்கள் குழு தாக்கிவிட்டார்கள் என காயங்களோடு வட்டக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டினை அடுத்து இளைஞனை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு முறைப்பாடு தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த வேளையே முறைப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட 3 தாக்குதல்களுக்கு இலக்காகி இளைஞன் ஒருவர் உயிரிழந்ததும் மற்றொரு இளைஞன் படுகாயமடைந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. அதனையடுத்து முறைப்பாடு செய்த பின்னர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இளைஞனுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளித்துள்ளனர். சிகிச்சையின் பின்னர் இளைஞனை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். அத்துடன் குறித்த இளைஞனுடன் தாக்குதலுக்கு சென்ற மற்ற 2 தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கல்கிஸ்ஸையில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றிற்கு முன்பாக கடந்த 12ஆம் திகதி இரவு இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட யுக்ரைன் நாட்டு பெண் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெண் ஒருவரை தாக்கியதோடு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குறித்த யுக்ரைன் நாட்டு பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சம்பவ தினத்தன்று இரவு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளால் இவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்கிஸ்ஸை நீதவான் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 22ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. விசாரணையில் இந்த பெண் கடந்த 12 வருடங்களாக இலங்கையில் வசித்து வருபவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த இலங்கை பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கல்கிஸ்ஸை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். Just stop. Why you? Police!
மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவி வரும் தீவிர போர் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் அதிரடியாக உயர்ந்துள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி பிரெண்ட் மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் 101.9 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. WTI ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் 103.6 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இரண்டு நாடுகளுக்கும் இடையே நிலவும் ராஜதந்திர மோதல்கள் மற்றும் ராணுவ ரீதியான அச்சுறுத்தல்கள் காரணமாக எண்ணெய் விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் முதலீட்டாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதன் நேரடி விளைவாகவே விலைகள் $100 கடந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த திடீர் விலை உயர்வு காரணமாக ஏனைய நாடுகளிலும் எரிபொருள் விலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நிலைமை தொடருமானால் உலக பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 4 மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும். கண்டி மாவட்டம் ஜட்டினுவர, கேகாலை மாவட்டம் வரக்காபுல, கேகாலை மற்றும் ரம்புகனே, நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா மற்றும் அம்பகமுவ, இரத்தினபுரி மாவட்டம் இம்புல்பே, குருவிட்ட, ஓப்பநாயக்க, பெல்மதுளை மற்றும் இரத்தினபுரி ஆகிய பகுதிகளுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடல்வழி முற்றுகைக்கு இஸ்ரேல் தனது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது அமைச்சரவைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஈரான் மீது கடல்வழி முற்றுகையை அமுல்படுத்த ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்துள்ள உறுதியான முடிவை நாங்கள் முழுமனதாக வரவேற்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக கூறப்படும் செய்திகளில் உண்மை இல்லை என்றும் இரண்டு நாடுகளும் இந்த விவகாரத்தில் மிகவும் இணக்கமாக செயல்படுவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை தான் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸுடன் தொலைபேசி வாயிலாக பேசியதாக நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து தனது விமானத்தில் திரும்பிக் கொண்டிருந்த போது JD வான்ஸ் தன்னை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையின் முன்னேற்றங்கள் குறித்து விரிவாக விளக்கினார். ஈரானிடம் உள்ள அனைத்து செறிவூட்டப்பட்ட அணுசக்தி பொருட்களையும் அகற்றுவதோடு இனி அணு ஆயுத செறிவூட்டலை தடுப்பதே அமெரிக்காவின் முதன்மையான நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டதாகவும் நெதன்யாகு தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்த விமர்சனங்கள் மற்றும் சமூக வலைதளத்தில் அவர் பகிர்ந்த ஒரு படம் ஆகியவை சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. இன்று அதிகாலை ட்ரூத் சோஷியல் தளத்தில் ட்ரம்ப் ஒரு படத்தை பகிர்ந்திருந்தார். அதில் மருத்துவமனை படுக்கையில் இருக்கும் ஒரு நபரின் மீது ட்ரம்ப் கைகளை வைத்திருப்பதும் அவரது கைகளில் இருந்து ஒளி வீசுவதும் போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இது அவர் தன்னை இயேசுவைப் போல சித்தரிப்பதாக பல தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்தன. தற்போது அந்த பதிவு நீக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். அந்த படம் மக்களை குணப்படுத்தும் ஒரு மருத்துவராகவே என்னை சித்தரித்தது. ஆனால் ஊடகங்கள் திட்டமிட்டே நான் என்னை இயேசுவைப் போல காட்டுவதாக ஒரு கதையை உருவாக்கியுள்ளன என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த சர்ச்சை எழுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை 14ஆம் லியோவை ட்ரம்ப் கடுமையாக சாடியிருந்தார். திருத்தந்தை குற்ற செயல்களை தடுப்பதில் பலவீனமாக இருக்கின்றார் மற்றும் வெளியுறவுக் கொள்கையில் மிக மோசமாக செயல்படுகின்றார் என்று ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். குறிப்பாக ஈரான் போருக்கு எதிரான திருத்தந்தை விடுத்த கண்டனமே இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றது. இந்த விவகாரம் குறித்து வெள்ளை மாளிகை இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தமது அல்ஜீரிய பயணத்தின் போது ஊடகவியலாளர்களிடம் பேசிய திருத்தந்தை 14ஆம் லியோ டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்தின் விமர்சனங்களுக்கு தான் அஞ்சப்போவதில்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். தான் ஒரு அரசியல்வாதி அல்ல என்றும் உலகில் அமைதியை நிலைநாட்டும் ஒரு தூதுவராகவே செயல்படுவதாகவும் குறிப்பிட்ட அவர், அமெரிக்க ஜனாதிபதியுடன் எந்தவித விவாதத்திலும் ஈடுபட வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார். முல்லைத்தீவு மல்லாவியில் 2 பெண்களை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் மதபோதகர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான 2 பெண்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, திருச்சபையொன்றின் ஊழியர் ஒருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக போதகர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு ஒன்று வவனிக்குளம் பகுதிக்கு சென்று பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொண்டாட்டம் முடிந்து அவர்கள் திரும்பும்போது 2 பெண்களும் போதகர் உள்ளிட்ட 3 ஆண்களும் வேன் ஒன்றில் வீடு திரும்பியுள்ளனர். பயணத்தின் நடுவில் யுவதிகளுக்கு குடிப்பதற்கு வைன் வழங்கியுள்ளனர். அதனை அருந்தியவர்கள் அரைமயக்கத்தில் இருக்கும்போது காட்டுப்பகுதிக்கு வாகனத்தை கொண்டு சென்று 2 யுவதிகளோடும் போதகர் உள்ளிட்ட 3 அத்துமீறி நடந்து பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளனர். அதன் பின்னர் வீடு திரும்பிய 2 யுவதிகளும் நடந்த சம்பவம் தொடர்பில் பெற்றோரிடம் கூறியதை அடுத்து இருவரையும் பெற்றோர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அத்துடன் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடும் செய்திருந்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் போதகர் உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழில் பால் குடித்துவிட்டு உறங்கிய பெண் குழந்தை திடீரென உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. கோப்பாய் மத்தி அம்மன் கோவில் வீதி பகுதியைச் சேர்ந்த குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். நிமோனியா காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது. வவுனியா மாநகர சபையால் நீண்டகாலமாக அகற்றப்படாமல் இருந்த கழிவுகளை சின்னபுதுக்குளம் வட்டார உறுப்பினர் ஸ்ரீ அருணன் மாநகர சபை அலுவலகத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். வாரந்தோறும் வட்டாரங்களில் அகற்ற வேண்டிய கழிவுகள் முறையாக அகற்றாமல் உதாசீனம் செய்து வந்தமையாலும் குப்பைகள் நீண்டகாலமாக அகற்றப்படாமல் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துவதாகவும் எழுந்த முறைப்பாடுகளைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த பகுதிகளில் தேங்கி கிடந்த குப்பைகளை சேகரித்த மாநகர சபை உறுப்பினர் அவற்றை மாநகர சபை காரியாலயத்திற்கு எடுத்துச் சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் நேரடியாக ஒப்படைத்து மாநகர சபையின் மெத்தன போக்கினை சுட்டிக்காட்டி பொதுமக்களின் சுகாதார நலனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். வவுனியா மாநகர சபையில் கழிவு மேலாண்மை ஒரு சவாலான விடயமாக இருந்து வருகின்றது. சேகரிக்கப்படும் கழிவுகள் நகரில் இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பம்பைமடு பகுதியில் திறந்த வழியில் கொட்டப்படுகின்றன. போதிய வாகன வசதி இல்லாமை மற்றும் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக கழிவு அகற்றும் பணிகள் அடிக்கடி பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் அண்மையில் வவுனியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள மண்முனை பிரதான வீதியில் ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் 16 வயது சிறுவன் ஒருவரை பலி கொடுத்து புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவ பிரதேச செயலக பிரதம கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உட்பட 9 பேரையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார். கடந்த மார்ச் 31ஆம் தேதி இரவு மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் உள்ள காணி ஒன்றில் குழு ஒன்று புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் மொரட்டுவ பிரதேச செயலக பிரதம கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் மற்றும் மொரட்டுவ கடகஸ்தோட்டை இங்கிரான்கொட போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த 9 பேருடன் பொலனறுவையைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருவர் உட்பட 9 பேரை கைது செய்ததோடு பூஜை பொருட்களை மீட்டு காத்தான்குடி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக கடந்த 1ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்து மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது கைது செய்யப்பட்ட சிறுவன் பொலனறுவையைச் சேர்ந்தவர் எனவும் இவர் 3 தலைமுறையாக முதல் ஆண் பிள்ளை எனவும் சாதப்படி 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக ஒரே நேரத்தில் பிறந்தவர் எனவும் இவரை பலி கொடுத்து புதையல் தோண்டுவதற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் சிறுவர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி முன்வைத்துள்ளார். அதேவேளை புதையல் தோண்டுவதில் ஈடுபட்டவர்கள் சார்பாக ஆஜராகிய சட்டத்தரணி சிறுவன் புதையல் நிலத்தில் எங்கு இருக்கின்றது என சரியாக மைப்போட்டு பார்க்கும் திறன் கொண்ட மந்திரவாதி என வாதங்களை முன்வைத்ததை அடுத்து நீதவான் சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் ஏனையவர்களை கடந்த 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி விசாரணைக்காக எடுத்து வைக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறும் ஏனையவர்கள் 8 பேரையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார்.
அதேவேளை புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதேசம் வரலாற்று ரீதியாக கடந்த 1000 வருடத்துக்கு முன்னர் சோழ மன்னன் குலத்தைச் சேர்ந்த நாச்சியார் மட்டக்களப்பின் நகரமாக மண்முனையை மையமாக வைத்து நெல்லிக்குளம் எனும் குளத்தை கட்டி ஆண்டு வந்துள்ளனர். இந்த மாவட்டத்தில் பல பகுதிகளில் தொல்லியல் பொருட்கள் புதையுண்டு உள்ளது. இதனை தோண்டி எடுத்து தமிழ் மன்னனான சோழ மன்னனின் வரலாற்று சுவடுகளை அளிக்கும் முகமாக தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதையல் தோண்டுவதற்கு படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதையல் தோண்டிய இடத்தை பாதுகாப்பு படையினர் நேற்று அடையாளம் கண்டுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.